Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான end-to-end real-time streaming data engineering ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் ரிலேட்டடான ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னலாம் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அஷூர் பேஸ்ட் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டும் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் டேட்டா இன்ஜெஷனில் இருந்து டேட்டா ஸ்ட்ரீமிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸிங், டேட்டா லோடிங், அதுக்கப்புறம் ஃபைனலாக டேட்டா ரிப்போர்ட்டிங். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து சம் ஆஃப் தி ஆர்கிடெக்சரல் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எந்த யூஸ் கேஸுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு காஸ்ட் பேஸ் பண்ணியும் அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டோட யூஸ் கேஸை பற்றி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரியல் டைம் வெதர் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிற டெம்பரேச்சராக இருக்கட்டும், கண்டிஷனாக இருக்கட்டும், ஏர் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் பேஸ்ட் ஆன் த ப்ரிஃபர்ட் லொகேஷன். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கீ ஃபீச்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரியல் டைம் அலர்ட் வந்து மெயிலுக்கு வரணும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான வெதர் அலர்ட் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெயில் வரணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்டோட எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து வெதர் இன்ஃபர்மேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஏதாவது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெதர் அலர்ட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட எண்ட் டு எண்ட் ஆர்கிடெக்சரை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணுற டேட்டா சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் வெதர் ஏபிஐ. ஓகேவா? ஸோ இதை ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து இந்த ஏபிஐ கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இந்த ஏபிஐயில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ டயரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 மில்லியன் கால்ஸ் பர் மந்த் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் தட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 செகண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணிக்கலாம். இதனால நம்ம வந்து ஈஸியாக ஸ்ட்ரீமிங் டேட்டா பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா சோர்ஸ். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கிடெக்சரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜெக்ஷன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டேட்டா இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்டில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா இன்ஜெக்ஷன் 2 டூலை வச்சு பண்ண போகிறோம். என்னென்ன டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Azure Databricks and Azure Functions. ஸோ எந்த ரீசனால நம்ம வந்து 2 டூலை யூஸ் பண்ணி ஒரே டேட்டா இன்ஜெக்ஷனை நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒர்க்கை நம்ம வந்து மல்டிபிள் வேஸில் பண்ணலாம். கரெக்டாக? ஆனால் வந்து அஸ் அ டேட்டா இன்ஜினியராக எப்பயுமே வந்து ஒரு ஒர்க்கை நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ரிசோர்ஸ் வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற டெசிஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் சொல்கிறேன். ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்கிடெக்சரல் பேஸ்டு டெசிஷனை வந்து நம்ம வந்து இந்த 2 டூலை யூஸ் பண்ணி ஒரே விஷயத்தை பண்ணிட்டு எந்த டூல் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா இன்ஜெக்ஷனை நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போத் Azure Databricks அண்ட் Azure Functions வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு டூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா இன்ஜெக்ஷன் ஸ்டெப்பில் போத் Azure Databricks அண்ட் Azure Functions வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெதர் ஏபிஐயோட கனெக்ட் பண்ணி அதில் இருக்கிற வெதர் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச் பண்ணிட்டு இன்னொரு சர்வீசஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சென்ட் பண்ணோம். அந்த சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Azure Event Hub. ஸோ இந்த ஈவென்ட் ஹப் வந்து பார்த்தீங்கன்னா அஷூரில் இருக்கிற ஒரு பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ். ஸோ நீங்கள் வந்து அஷூர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரீமிங் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈவென்ட் ஹப்பை யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து ஒரே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு டேட்டா இன்ஜினியராக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவென்ட் ஹப்போட நாலேஜ் இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசோர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ண ஒரு டூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த Azure டேட்டா இன்ஜினியரிங் ஸ்பேஸில் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்கை வச்சு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த ரியல் வேர்ல்ட் சினாரியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கை வச்சு மட்டுமே வந்து தனியாக டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தனியாக வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணாமல் ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங் Azure ரிசோர்ஸஸ்
ப்ராசஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்ரோச். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டில் வந்து நான் போத் அஷூர் ரிலேட்டடான காம்பனன்ட்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் காம்பனன்ட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடில் இருக்கிற பெஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராஜெக்ட்டில். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்கிடெக்சரில் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஈவென்ட் ஹப்பில் டேட்டாலாம் வந்ததுக்கப்புறம் இந்த ஈவென்ட் ஹப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவெல்லாம் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணும். இந்த ஸ்ட்ரீம் பண்ணுற டேட்டாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் வந்து ஈவென்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரீம் பண்ணும். ஸோ இந்த ஈவென்ட் ஸ்ட்ரீம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்ட்ரீமிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பைப்லைன் ஒர்க் ஃப்ளோலாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த டேட்டாலாம் வந்து இந்த ஈவென்ட் ஸ்ட்ரீமில் வந்ததுக்கப்புறம் இந்த ஈவென்ட் ஸ்ட்ரீம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி இது வந்து இன்னொரு சிஸ்டமில் லோட் பண்ணும். அந்த சிஸ்டமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவென்ட் ஹவுஸ். ஸோ இந்த ஈவென்ட் ஹவுஸ்னால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேப்ரிக்கில் இருக்கிற இந்த ஈவென்ட் ரிலேட்டடான ஒரு டேட்டா பேஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம். ஸோ இந்த ஈவென்ட் ஹவுஸில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஸ்டோ டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேட்டா பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஸ்ட்ரீமிங் டேட்டாவையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த குஸ்டோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு டேட்டா பேஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் டைம் ஸ்ட்ரீமிங்லலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த டேட்டா பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரீமிங் டேட்டாவை லோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டில் நம்ம வந்து குஸ்டோ டேட்டா பேஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஈவென்ட் ஸ்ட்ரீம் அண்ட் குஸ்டோ டேட்டா பேஸை வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த காம்பனண்ட்டை நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த டேட்டாலாம் வந்து இந்த குஸ்டோ டேட்டா பேஸில் லோட் ஆனதுக்கப்புறம் அந்த டேட்டா வச்சு நம்ம வந்து பவர் பிஐல ஒரு ரியல் டைம் டேஷ்போர்டு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக வந்து புதுசாக டேட்டா வரும்ல வெதர் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் அப்டேட் ஆகணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சரில் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு காம்பனன்ட் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஆக்டிவேட்டர். ஸோ இந்த டேட்டா ஆக்டிவேட்டர் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அலர்ட்ஸை வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். நம்மளோட அலர்ட்ஸ் வந்து எதில் வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இமெயில் அவுட்லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அலர்ட்ஸ் வரணும். ஸோ பேசிக்காக வந்து இந்த டேட்டா ஆக்டிவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா குஸ்டோ டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வெதர் ரிலேட்டடாக ஏதாவது அலர்ட்ஸ் மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரிகர் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயிலில் சென்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் பண்ண போகிறோம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து அஷூர் கீவால்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு சீக்ரெட்ஸ் கிரெடென்ஷியல் சென்சிட்டிவான ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடில் டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து அஷூர் கீவால்ட்டை வச்சு நம்ம வந்து கோடில் வந்து செக்யூராக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் பேசிஸில் வந்து எந்த ரிசோர்ஸ் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டோட கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டையும் நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண போகிறோம். ரைட் ஃப்ரம் செட்டிங் அப் த டேட்டா சோர்ஸில் இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜெக்ஷன், டேட்டா ஸ்ட்ரீமிங், அதுக்கப்புறம் ஈவென்ட் ப்ராசஸிங், லோடிங் அண்ட் ரிப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் அண்ட் அலர்ட்டிங், அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரே ப்ராஜெக்ட்டில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்க்க மட்டும் செய்யாமல் என்னோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிவியில் ஷோகேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டோட எண்ட் டு எண்ட் ஆர்கிடெக்சர் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டோட அஜெண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுவோம் விச் இன்க்ளூட்ஸ் ஆல்சோ கிரியேட்டிங் ஆல் த ரிசோர்சஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ரிசோர்சஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் வந்து அது கவர் பண்ணல. ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் இதில் நம்ம வந்து என்னென்ன ரிசோர்சஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து செப்பரேட்டாக வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க வந்து அதை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ரிசோர்சஸ்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா இன்ஜெக்ஷன் யூசிங் அஷ்யூர் Databricks பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே டேட்டா இன்ஜெக்ஷனை எப்படி வந்து அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்ட் அனாலிசிஸ்
பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்கிடெக்சரல் டெசிஷன் மேக்கிங் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவென்ட் ப்ராசஸிங் அண்ட் லோடிங்கை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ரிப்போர்ட்டிங். ஸோ ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கான்ஃபிகரிங் அலர்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலி வந்து நம்ம வந்து எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட அஜெண்டா. ஓகே, ஸோ இந்த செஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம்.